பெண்களே இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். உங்களோட மாதவிடாய் காலங்கள்ல நீங்க மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். பகிர் கலப்பக்கூடிய ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்துல மெஃப்டால் அப்படிங்கிற ஒரு மாத்திரையை எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு இந்திய மருந்தியல் ஆணையம் புதிய எச்சரிக்கை ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியால பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய வலிய சமாளிக்கிறதுக்கும் முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வலி நிவாரணியாகவும் மெஃப்டால் அப்படிங்கிற மாத்திரையை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மருந்து கடைகளில் மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரைகள் எளிதாகவே கிடைக்கும். இந்த மாத்திரை சில மோசமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருந்தியல் ஆணையம் எச்சரித்திருக்காங்க. அதில் இந்த மாத்திரையை அதிகம் பயன்படுத்துறதால இரத்தத்தில் அளவுக்கு அதிகமான வெள்ளை அணுக்கள் உருவாக வாய்ப்பு இருக்குதாங்க. மேலும் தோல் எரிச்சல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இந்த மாத்திரையை நம்ம எடுத்துக்கிடும் போது நமக்கு 2 முதல் 8 வாரங்களுக்கு பின் தோன்றும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரைகளை மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் வலி ஏற்படும் போது தொடர்ந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாத்திரைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா தயவுசெய்து இதை எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. டாக்டர்ஸோட அட்வைஸ் படி மட்டுமே எடுத்துக்கோங்க. மாதவிடாய் காலங்களில் மாத்திரை போடக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்குமான பதிவு தான். ஸோ மாதவிடாய் காலங்களில் மாத்திரை அப்படிங்கிற விஷயம் நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாதுங்க. அதற்கு இயற்கையான வழிமுறைகள் நிறையா இருக்குது. உங்களோட அம்மா பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெந்தயம், நீச்சி தண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்க சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வலிகள் குறையும், சூடு தணியுங்க. இயற்கையான வழிகளில் போகும்போது நம்மளுக்கு பக்க விளைவுகள் ஏற்படாது. ஸோ இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எல்லா பெண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு நிறைந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் மாத்திரைகளுக்கு பதிலாக எந்த மாதிரியான இயற்கை முறைகளை, இயற்கை மருந்தை, உணவை நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த பதிவை கேட்டு நீங்கள் மட்டும் பயனடைந்தது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.